ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை பற்றின எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, boAtோடைய 335 ஸ்மார்ட் பட்டோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஆர்டர் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் நிபுடெக் நிதிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க முதல்ல இந்த நெக் பேண்டோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்மார்ட் பட்டன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Qualcomm aptx HD மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Qualcomm CVC டெக்னாலஜியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸோட ஹைலைட்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க, டைப் சி கொடுத்துருக்காங்க, 10mm டிரைவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ASAP டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் அண்ட் MRP கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிராண்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு நெக் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் எதுனா பார்த்தீங்கன்னா நமக்கு boAtக்கான ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா boAtல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட பில்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். பில்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டை நம்ம வந்து மெட்டலாலேயும் ரப்பராலையும் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டில் வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த ரப்பர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரெட்மி பட்ஸ்லையோ இல்லைனா வந்து ஒன் ப்ளஸ்லையோ பார்க்குற அந்த ரப்பர் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து மெட்டல் கேசிங்கோட தான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு LED இண்டிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட ஒயர் குவாலிட்டின்னு வரும்போது இங்கே வந்து இவங்க ரவுண்ட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட ஏ டிப்ஸ்ன்னு வரும்போது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பழைய 335க்கும் இந்த ஸ்மார்ட் பட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஏ டிப்ஸில் வந்து பழைய 335ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டலால் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் பேண்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட நெக் பேண்ட் வந்து பிளாக்காக இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் ப்ளூ கலர் இல்லை வேறுனா நல்லா கலராக இருக்கிற நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து நம்மளுக்கு ஏ டிப்ஸ் வந்து ஆங்கிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காதில் மாட்டுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டு சரியில்லைன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட நீங்கள் மாற்றி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து இயர் ஹுக்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இயர் ஹுக்ஸ் உங்களுக்கு பிடிக்கலனா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா வந்து ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட டிரைவர்ஸ்ன்னு வரும்போது இங்கே வந்து நம்மளுக்கு 10mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரைவர்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட்டுலாம் கேட்கும்போது இந்த பாட்டோட பேஸு மியூசிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் பேஸ் ஹையில் வச்சு கேட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பேஸ் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த நெக் பேண்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட ஒரு முக்கியமான டாபிக் வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண வீடியோஸில் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா இந்த boAt 335ல வந்து மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து இந்த 2021 எடிஷன் ஸ்மார்ட் பட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒன் ப்ளஸ் நெக் பேண்ட்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுனா நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மேக்னெட்டிக் இயர்பட்ஸை வந்து டச் பண்ணி ரிலீஸ் பண்ணால் வந்து மியூசிக் வந்து ப்ளே பாஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேறு கான்செப்ட்னே சொல்லுவேன். ஸோ இது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலோட இந்த நெக் பேண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். டச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்மார்ட் பட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ நார்மலாக வந்து நம்ம மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 2 ஏ டிப்ஸுமே வந்து செப்பரேட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 ஏ டிப்ஸுமே நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஸ்டாப் ஆகிடுது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் ஆஃப் ஆகிடுது. ஸோ நம்ம மறுபடியும் ரிலீஸ் பண்ணோம்னா அங்கே பாட்டு வந்து ப்ளே ஆகணும், ஆனால் ஆகாது. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து வேறு. நீங்கள் வந்து இதுவே நீங்கள் ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாட்டு வந்து தானாகவே ப்ளே ஆகும், ஆனால் இங்கே ஆகாது. நீங்கள் இது பாட்டு ப்ளே ஆகணும்னா நீங்கள் வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷன் கீயை உதறி ப்ரெஸ் பண்ணால் தான் மறுபடியும் வந்து இங்கே பாட்டு ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத் ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷனை தான்
இங்க வந்து இந்த boAt 335ல வந்து இவங்க ஸ்மார்ட் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 நெக் பேண்டுமே ஜாயின் ஆகிருந்துச்சுன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்டால இண்டிகேட் ஆகும். நெக்ஸ்ட் செப்பரேட் பண்ணனா ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் கண்டிஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் செப்பரேட் பண்ணியும் எந்த விதமான டிவைஸ் கூட கனெக்ட் ஆகலைன்னா 5 நிமிஷம் கழிச்சு இந்த நெக் பேண்டே வந்து தானாக வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெக் பேண்ட் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா பேரிங் டிவைஸுமே அன்பேர் பண்ணோம்னா இந்த வால்யூம் பட்டன்ஸ் வந்து ரெண்டுத்தையுமே ஒரு 5 செகண்ட்ஸுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா டிவைஸுமே வந்து அன்பேர் ஆகிடும். ஸோ இதுதான் மெயினான கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இந்த நெக் பேண்டோடது. ஸோ நெக்ஸ்ட் டுவெல் பேரிங் சப்போர்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் நமக்கு டுவெல் பேரிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இந்த நெக் பேண்ட் நமக்கு aptx 5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு வியோவில் தண்ணியே பட்டுச்சுன்னா இந்த நெக் பேண்டுக்கு அவ்வளோவா எதுவும் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ளூடூத்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டருக்குள்ளே எங்கே போனாலுமே சரௌண்டிங்கில் நல்லாவே கனெக்டிவிட்டி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி ஸ்பீடுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான ஸ்பீடில் வந்து இது வந்து கனெக்ட் ஆகிடுது நம்ம மொபைல் கூட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டுக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் நம்மளுக்கு வந்து 150 mAhக்கான லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்டில் வந்து நம்மளுக்கு ASAP சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த நெக் பேண்ட் உங்களால் வந்து 10 மணி நேரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து 0 to 100 ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 40லேருந்து ஒரு 50 நிமிஷம் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து ஒரு தாட்டி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நெக் பேண்டை வந்து உங்களால் வந்து 30 மணி நேரம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. என்னோட யூசேஜில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து 2 நாள் நல்லாவே தாங்குச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 24லேருந்து 25 மணி நேரம் நல்லாவே இந்த நெக் பேண்ட் வந்து பேட்டரி தாங்குது. ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரி இந்த நெக் பேண்டில் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டுன்னு வரும்போது 30 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் மாட்டி யூஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய வெயிட் இருக்க மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் சார்ஜிங் போர்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் நமக்கு டைப் சிக்கான சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அது இல்லாமல் இந்த நெக் பேண்டில் அந்த டைப் சி சார்ஜிங் வந்து நம்மளுக்கு கவர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கேப் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காலிங் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி இந்த நெக் பேண்டில் வந்து நம்ம காலிங்காகவே பார்த்தீங்கன்னா குவால்காமோட CVC நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் அண்ட் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நமக்கு வந்து கிளியரான கால் குவாலிட்டி கொடுக்குது. கால் குவாலிட்டின்னு வரும்போது இந்த நெக் பேண்ட் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் லோ லேட்டன்சின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நம்ம இந்த பாட்டோ இல்லை வீடியோவோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி ஒன்றும் அவ்வளோவா இருக்கிறதில்ல. கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நீங்கள் கேமிங்காக ஒரு நெக் பேண்ட் தேறீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கேம் விளையாடும் போது அப்பப்போ இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூவால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லோ லேட்டன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தெரியும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற டைமில் வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா ஒரு தாட்டி உங்கள் ஃபோனையோ இல்லை நெக் பேண்டையோ வந்து ரீஸ்டார்ட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த இஷ்யூவும் கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கண்ட்ரோல்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸை வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் ஆகும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக் வந்து நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ்க்கு வந்து மாறிடும். அதுக்கப்புறம் இந்த மல்டி ஃபங்க்ஷன் கீ வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங்ஸ் வந்து ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷன் கீ வந்து நீங்கள் 3 செகண்ட் மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நெக் பேண்ட் வந்து எந்த டிவைஸோட பேர் ஆயிருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா அன்பேர் ஆகிடும். இதே இந்த மல்டி ஃபங்க்ஷன் கீ வந்து 2 தாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக யார் கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் போகும். இதே ஒரு 1.5 செகண்டுக்கு வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வேக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நெக் பேண்டோட ஆடியோ சப்போர்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு குவால்காமோட aptx ஆடியோ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் போயிட்டு இந்த நெக் பேண்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத்தில் போயிட்டு இந்த நெக் பேண்டோட பேரில் பார்த்தீங்கன்னா aptx HDன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே வந்து யூஸ் ஹை குவாலிட்டி ஆடியோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு கேட்டிங்கனாலே இந்த நெக் பேண்டோட இந்த ஹை குவாலிட்டிக்கும் நான் ஹை குவாலிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக ப்ரைஸிங் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து இப்போ அமேசானில் அஃபிஷியலாக 1600 சொல்லி வித்துட்ருக்காங்க. ஸோ இதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா OnePlusோட புல்லட் Z அண்ட் பேஸ் எடிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே boAt 255 Pro Plus. ஸோ இந்த 2 நெக் பேண்டுக்கான ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசன் வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் வந்து நான் இங்கே கார்டு தரேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன். நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ஸோ 2 வெப்சைட்லையுமே விற்கிறாங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பட்டா நார்மலான்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் யாருன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா எந்த நெக் பேண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் பட்டா இல்லை ஸ்மார்ட் பட் வேணாமான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ இந்த நெக் பேண்டுக்கான பெஸ்ட் பை லிங்க் வந்து
நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த நெக் பேண்டை வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் என்னோட ரிவ்யூ இந்த நெக் பேண்டை பற்றி. ஸோ இதை வந்து நான் யார் யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த ரூ. 1500 செக்மெண்ட்டுக்குள்ளே நல்ல கால் குவாலிட்டியில் இருக்கிற ஒரு நெக் பேண்ட் வேணும், மியூசிக் நல்லா இருக்கணும், கேமிங் கொஞ்சம் நல்லா இருக்கணும், முக்கியமாக வந்து எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த நெக் பேண்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நான் ஆர்டர் போட்டப்போ என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைம் டே அப்போயே வந்து ஆர்டர் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என் கைக்கு வரது ஒரு ஆகஸ்ட் 1 or 2 ஆயிடுச்சு. ஸோ அந்த தேதியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ் பண்ண ஆரம்பித்தப்போ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த நெக் பேண்டில், இந்த மேக்னெட்டிக் இயர்பட்ஸை தவிர. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் சரியாகவே ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, எனக்கு வந்து இந்த 2 மேக்னெட்டுமே டச் ஆகி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து ஆன்லேயே தான் இருக்குது. அந்த எல்இடி லைட் பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகி அதாவது ப்ளூ ரெட்னு சொல்லிட்டு மாறி மாறி எரிஞ்சிட்டே இருக்குது. நான் வீடியோ வேணால் கூட போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியே தான் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் வந்து மறுநாளே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டேன். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நெக் பேண்டை புது நெக் பேண்டை தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ரிவ்யூ போடுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் யாருன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் அப்போ சேல் அப்போது இந்த மாதிரி யாருனா வந்து இங்கே டிஃபெக்டிவாக ஒரு ப்ராடக்ட் அமைச்சிட்டு நீங்கள் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் என்ன போட்டிருக்கீங்களா, இல்லை வந்து வாரண்ட்டி என்ன கிளைம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதோட நீ வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆஃபர் டைமில் வந்து 1300 சொல்லிட்டு அமேசானில் விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாகவே இந்த நெக் பேண்டை வாங்கிக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருன்னா வந்து இந்த நெக் பேண்டை வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் நிபுடெக் நிதிஷ் சைனிங் அவுட். பாய்.